எப்பவுமே வளர்ச்சி படிப்படியா இருக்கணும். ஒரேடியா வளர்ந்ததுன்னா அது கேன்சர். அந்த கேன்சரஸ் குரோத்தை தான் நான் பார்க்குறேன் விஜய் கிட்ட. என்ன எங்களை போன்ற அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒன்று தெரியுது, இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கலைங்கிறது இது ஒரு உதாரணம். அமித்ஷாவினுடைய நேரடி பார்வை 234 தொகுதியில் 108 இடத்துல தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. 126 இடத்துல அவர் தோத்து இருக்கார். மக்கள் அவர் ரிஜெக்ட் தான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல தீர்ந்து போன கட்சின்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில இருந்து எதுக்கு இவர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரர் சொல்றாரு. அது ஊழலை ஒழிப்பேன். யாருடைய ஊழல்? மற்ற கட்சி ஊழலை நான் ஊழலை செய்வேன், அவ்வளவுதான். விஜய் வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சாருங்கிற மாதிரி கேள்விப்பட்டது கூட கிடையாது. சேவை செய்ய நினைச்சா எத்தனையோ வழி இருக்குது. இவருக்கு தெரிஞ்சபடி எனக்கு பதவி கொடுத்து, பிள்ளைகளுக்கு கொடுத்து, கார் கொடுத்து, பங்களா கொடுத்து எல்லாம் பண்ணிக்கினாக்கா மக்களுக்கு ஏதாவது செய்வேன்னாரு. கொஞ்சம் வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒன்றும் எது நடந்ததா தெரியல. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் சினிமா விமர்சகருமான மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். ஏன்னா இப்போ அரசியல்ல வந்துட்டு ரொம்ப பரபரப்பான விஷயங்கள்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்போ IUML கட்சி தலைவர் வந்துட்டு ஒரு விஷயம் காதர் மையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ விஜய் முதல்வராக வந்ததுக்கு காரணம் வந்து அதிகப்படியான பெண் ரசிகைகள், பெண் வேட்பாளர்கள் இருந்ததுனாலதான் இவர் வந்துட்டு முதல்வராக வந்திருக்காரு. அப்படி என்ன இவர் திரைத்துறையில வந்துட்டு பண்ணியிருக்காரு பெண் ரசிகர்கள்? ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. தோத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர் ஜெயிச்சுட்டாரு, இன்னைக்கு அவருடைய நேரம். ஆள் அவன் இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டு தான் இருப்பான். எத்தனை நாள் ஓடுன்னு தெரியாது. எப்பவுமே வளர்ச்சி படிப்படியா இருக்கணும். ஒரேடியா வளர்ந்ததுன்னா அது கேன்சர். அந்த கேன்சரஸ் குரோத்தை தான் நான் பார்க்குறேன் விஜய் கிட்ட. ஜாக்கிரதையா இருக்கணும். படிப்படியா வர்றீங்க, உள்ள வந்தீங்க, 2 படத்தில் நடிச்சிங்க, வந்து பண்ணீங்க, அரசியலுக்கு வந்தீங்க, பேசுனீங்க, அப்படியெல்லாம் வந்து மேலே வந்தீங்கன்னா எடுப்புல எங்க இருந்தோ வந்தீங்க, திடீர்னு பேசுங்க, வந்து முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. உங்களுக்கே தெரியல அந்த பதவிக்கு நம்ம எப்படி வந்தோம். இது மாற்றம் சார், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த மாற்றமா தான் எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க எதை வேணாலும் சொல்லலாம், சொன்னதால ரைட்டு தான். என்ன எங்களை போன்ற அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒன்று தெரியுது, இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கலைங்கிறது இது ஒரு உதாரணம். அமித்ஷாவினுடைய நேரடி பார்வை. அமித்ஷா வந்து இவரை வந்து இப்படி பண்ணிடுங்கன்னாரு. தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அதை பண்ணிட்டார், அவ்வளோதான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு சின்ன குட்டி ரசிகர்கள் இருந்து பெண் ரசிகர்கள் தான் காரணம். அதெல்லாம் நீங்க சொல்லலாம், அவங்க அதெல்லாம். ஆனா அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் அந்த விறுவிறுப்பெல்லாம் நிறைய இருந்தது. அவங்க எல்லாமே போட்டாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ நீங்க இப்போ வந்து வெற்றியை தான் நீங்க பார்த்துட்டு பேசுறீங்க. 234 தொகுதியில 108 இடத்துல தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. 126 இடத்துல அவர் தோத்து இருக்கார். மக்கள் அவர் ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்கார். அந்த 126 இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா உருவி இழுத்து தான் அவர் ஆட்சிக்கே வந்தார். அதனாலதான் ஸ்டாலின் சொன்னார், நான் தான் ஆளுகள் அனுப்பிச்சு விட்டேன்னாரு. அவரால் மறுத்து பேச முடியாது. அவர் he was not selected. 108 இடங்கள்ல தான் அவர் கிடைச்சது. 126 இடங்கள்ல அவர் தோத்து தான் போனார். அதனால அமித்ஷா வந்து முடிவு எடுத்தார், அவரை முதலமைச்சராக உட்கார வச்சிட்டார். அதனாலதான் பல பேர் எல்லாம் அவர்கிட்ட ஓடுறதுக்கு காரணம், அமித்ஷாவுடைய கருணை பார்வை அவருக்கு இருக்குது. நமக்கு ஆபத்து வராது, அவர் கூட போயிட்டோம்னா அமித்ஷா இந்த ரைடு கீடு இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தப்பிச்சுக்கலாங்கிறதுனாலதான் பழனிசாமிகிட்ட இருந்தவங்களும் ஓடுறாங்க. எல்லாத்து கட்சியில இருந்து ஓடுறதுக்கு காரணம், நம்ம சம்பாரிச்ச பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு விஜய் ஒரு சேஃப்டி கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு போறாங்க. கூட இருக்கலாம். ஆக்சுவலா ஒரு தேர்தல் நேரத்துல என்ன சொன்னாரு, இது வந்து அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல தீர்ந்து போன கட்சின்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில இருந்து எதுக்கு இவர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரர் சொல்றாரு. அது ஊழலை ஒழிப்பேன். யாருடைய ஊழல்? மற்ற கட்சி ஊழலை நான் ஊழலை செய்வேன், அவ்வளவுதான். இவரை வச்சு சினிமா எடுத்தவருக்கு பதவி கொடுத்துருக்காரு. இவர் கூட வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்க பதவி நம்ம வரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. அது ஊழல் இல்லையா? தப்பாச்சா ஊழல். கரூர்ல 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா, அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்களே, அது அடுத்த ஊழல். இதுவும் ஊழல். என்ன
அங்க நடந்த ஒரு விபத்து, அதுக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க, உதவி பணம் கொடுக்கலாம், அரசு வேலை கொடுப்பேங்கிறதுலாம் என்ன இருக்கு? புரியல. உதவி பணம் அப்பயே கொடுத்துட்டாரு எங்க கொடுத்தா போகவே இல்லையோ, ஆறுதல் தான் சொல்லிட்டு வந்தாரு. அப்புறம் ஏதோ பண்ணார் அப்படின்னாங்க. இது வரலும் விஜய் வந்து ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கின ஒரு மனுஷன் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் கூட கட்டல, ஒரு நோட்டு புத்தகம் கூட அடிச்சு கொடுக்கல பசங்களுக்கு. அவங்க கட்சி அந்த ரசிகர்கள் செஞ்சிருக்காங்க சார், அவருடைய மன்றத்தை சேர்ந்தவங்க. யாருக்கு தெரியும்? நீங்க தான் சொல்றீங்க அவரை காப்பாத்துறதுக்கு பேசுறீங்க. இல்ல காப்பாத்துறதுக்கு எந்த இடத்துல கொடுத்தாரு? இந்த நீட் தேர்வுல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துச்சு, வீட்டுல போய் ஆறுதல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கொடுத்தாரு. ஒரு ரூபாய் கொடுக்க வேணாம், 150 கோடி ரூபாய் சம்பாதிக்க கொடுக்கலையே நீ. அதனால விஜய் வந்து மக்களுக்கு எதாவது செஞ்சாருங்கிற மாதிரி கேள்விப்பட்டது கூட கிடையாது. சேவை செய்ய நினைச்சா எத்தனையோ வழி இருக்குது. இவருக்கு தெரிஞ்சபடி எனக்கு பதவி கொடுத்து, பிள்ளைகளுக்கு கொடுத்து, காரு கொடுத்து, பங்களா கொடுத்து எல்லாம் பண்ணிக்கினாக்கா மக்களுக்கு எதாவது செய்வேன்னாரு. கொஞ்சம் வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு, இன்னைக்கு வந்து எது நடந்ததா தெரியல. சார், தமிழ்நாட்டு அரசியல்ல வந்துட்டு வெறும் சினிமா சார்ந்த ஆண்கள் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு இருக்குங்களா? பெண் நடிகைகள் இது வரைக்கும் அரசியல் யாரும்? ஜெயலலிதா யாரு? அவங்க ஒருத்தங்க தானே. அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே இருக்காங்களா இல்லையா? ஒருத்தர் தானே, ஒரே ஒரு அம்மா தான் சார். அதுக்கு இந்திரா காந்தி ஒருத்தர் தான் வர முடியும். நான் திரைத்துறையில இருந்து சொல்றேன். இல்ல சொல்றேன், இவ்வளவு பேசுறீங்க. ஸ்வீடன் நாட்டுல எல்லாம் பெண்கள் எலெக்ஷன் நிக்க முடியாது, தெரியுமில்ல? ஏன் சார் அப்படி? அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. பெரிய வளர்ந்த நாகரிகம் வளர்ந்த ஐரோப்பிய நாடு, பெண்களுக்கு இது கிடையாது, ஓட்டு உரிமை கிடையாது. அதே மாதிரி இன்னொரு நாடு நார்வே, ஏதோ அந்த பெண் வந்து ராணி ஆக முடியாது, ஆணுக்கு தான் அரசு இருக்கு. அங்க அப்ப ஆணாதிக்கம் அதிகம்ன்றீங்களா? அது அந்த மாதிரி யூரோப்ல எவ்வளவு இடங்கள்ல இதெல்லாம் இருக்குது. அது ரஷ்ய புரட்சிக்கு முக்கிய காரணம் ஆண் வந்து ரஷ்யாவுக்கு ஜாரா தான் வர, ரஷ்ய மன்னருக்கு பேர் வந்து ஜார்னு பேர். ஜாரா வர முடியாது. அந்த கடைசியா இருந்த ஜாருக்கு வந்து 4 பெண்கள் வரிசையா பிறந்துட்டாங்க, 5ஆவதா தான் பையன் பிறகுறான். அந்த பையனுக்கு வந்து ஓவரா செல்லம் கொடுக்க போய் தான் அந்த மக்களே கவனிக்காம அந்த புரட்சி எல்லாம் நடந்து ஜார் குடும்பம் அழிக்கப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, பெரிய வளர்ந்த நாகரிக பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படி சொல்ற இடங்கள்ல கூட பெண்களுக்கு இந்தியாவில் கொடுத்துருக்கிற மரியாதை எங்கேயுமே கொடுக்கல. முதல் பெண் பிரதம மந்திரி யார் தெரியுமில்ல? சினிமாவா பட்டார நாயகான்னு இலங்கையை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் முதல் ஒரு பெண் வந்து பிரதம மந்திரியா வந்தது. அதுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி கோல்டா மேயர், இவங்க தான் அடுத்தாப்படி வந்தாங்க. அப்புறம் தான் பெண்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பேசுறீங்களே, அமெரிக்கா அவ்வளவு பெரிய சுதந்திரம் பேசுற நாடு, ஒரு பெண் ஜனாதிபதி இருக்காங்களா? ஒரு பெண் துணை ஜனாதிபதியாவது இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கிடையாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் இன்னும் அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கலன்னு தான் இதுக்கெல்லாம் அர்த்தம். ஏன்னா இப்போ அரசியல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சினிமால இருந்து வரவங்க தான் இப்போ முக்கியமா மக்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சினிமால இருந்து வந்து ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடிகை ரோஜாவை எடுத்துக்கலாம், குஷ்பு எடுத்துக்கலாம், ராதிகா, இவங்களாம் இன்னுமே வந்துட்டு அரசியல்ல ஷைன் ஆகல அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய. ஷைன் ஆகுறதுங்கிறது வந்து நீங்க சினிமாவில் நடிக்கிறதுனாலே ஷைன் ஆட முடியாது. சான்ஸ் கிடைச்சா மேல வரலாம். அரசியல் இப்ப நான்லாம் இருக்கிறேன், எனக்கெல்லாம் அரசியலுக்கு உள்ள போறதுக்கு நுழையறதுக்கு என்னால முடியலையே. அதான் அரசியலுக்கு வந்துட்டதுனாலே நீங்க பெருசாயிட முடியாது. வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சில ரெகக்னிஷன் இருந்தது, அவ்வளவுதான். ரோஜா வந்து மந்திரியா கூட இருந்தாங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் லிமிட்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு மேல அவங்களும் முயற்சிக்கலையே. யாருடைய தப்பு? ஜெயலலிதா மாத்திரம் எப்படி வந்தாங்க? அவரை விட அதிகமான படங்கள் நடிச்ச போது சரோஜா தேவி அரசியலுக்கு வரவே இல்லையா அவங்க. அதனால அதெல்லாம் வந்து யாருக்கு அரசியல் சினிமா ரெண்டுலையுமே அதுக்கான ஜாதகம் இருந்தா தான் வர முடியும். ரொம்ப நன்றி சார். பல தகவல்கள் நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.